பாக்கியா ஹெச்மி சீரியல் அப்கமிங் எபிசோடோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். இங்க கோபி வந்துட்டு பாக்கியாவ பார்த்துட்டு, "நான் உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படி சொல்லிட்டு அங்க வீட்லருந்து கிளம்பி போயிறாரு. அங்க கிளம்பி போயிட்ட பிறகு, இங்க பாக்கியா கோவப்பட்டு பேசிட்டு இருக்க. ஆனா இதுக்குமே வந்துட்டு செழியன் அவங்க அப்பாக்கே சப்போர்ட் பண்ற மாரி கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. "அம்மா நீ என்னதான் பண்ணாலும் நீ பண்ணது தப்பு தான். நீ பண்ண வேலையால தான் இப்போ அப்பா வந்துட்டு வீட்டு முன்னாடி கத்திட்டு போறாரு. நீ அந்த கேஸ் குடுக்காம இருந்திருந்த அப்படின்னா, இப்படிதான் ஆயிருக்குமா. நீ ஃபர்ஸ்ட்டு அந்த கேஸ வாபஸ் பண்ணுமா" அப்படிங்கிற மாரி திருப்பி இங்க செழியன் வந்துட்டு பாக்கியா கிட்ட கேஸ வாபஸ் வாங்க சொல்லிட்டு இருக்காரு. ஆனா, இங்க பாக்கியா வந்துட்டு, "என்ன சரியா? உனக்கு இவ்ளோ நடந்தும் உனக்கு கொஞ்சம் கூட என் மேல அக்கறையே இல்லல்ல. அவரு வந்துட்டு அந்த அளவுக்கு பேசிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம என்ன சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி மிரட்டிட்டு போறாரு. அப்போ கூட நீ எதுவுமே பேசாம அவர போய் நீ சமாதானப்படுத்திட்டு இருக்க. ஆனா, என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்கு? நான்லாம் உனக்கு அம்மா மாரி தெரியலையா? நான் என்னதான் பண்ணேன் உங்களுக்கு? நான் உங்கள நல்லா தானே பார்த்துக்கிறேன். ஏன் அவருக்கே எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. உங்க பையன கொன்னுனா நீங்க அப்படி பண்றீங்களே! நானும் தானே போயிட்டு வந்தேன். அப்பலாம் எனக்கு இவ்ளோ ஆதரவு யாருமே குடுக்கலையே! ஏன் இந்த அளவுக்கு பண்றீங்க? அப்படிங்கிற மாரி, இங்க பாக்கியா ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த இனியாவும் வந்துட்டு, அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற மாரியே பாக்கியா வந்துட்டு, "அம்மா நீ இப்ப வாபஸ் வாங்க போறியா இல்லையாம்மா? அப்பா வந்துட்டு இப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உனக்கும் அவருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்க இருக்கோம். ஆனா நீ பண்ற வேலையால அவருக்கும் உனக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும் போல இருக்குது. நாங்க என்னதாம்மா பண்றது?" அப்படிங்கிற மாரி இனியா ஒரு சைடு பேசிட்டு இருக்க. "என்ன இனியா, எல்லாருமே சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களா? அப்ப எனக்கு என் பக்கம் யாருமே நியாயம் நிக்க மாட்டீங்களா? எல்லாருக்குமே அவருக்கு தான் பிடிக்குமா? என்ன யாருமே பிடிக்காதா?" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா திருப்பியும் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க. பக்கத்துல இருந்த ஈஸ்வரி வந்துட்டு, "நான் அப்படி சொல்லல பாக்கியா. இப்ப பாத்தியா கோபி வந்துட்டு எவ்வளோ கோவப்பட்டு வீட்டுக்குள்ள வந்து பேசிட்டு போறான். அவன் எப்பயுமே இந்த மாரி பண்ண மாட்டான். அப்ப பாத்துக்கோ, அவனுக்கு அது எப்படி இருந்திருக்கும்" அப்படி சொல்லிட்டு, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு நாள் உட்காந்துட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம, நான் போய் வாபஸ் வாங்கணும்னா நீ வாபஸ் கூட வாங்கல. இப்ப அவனுக்கு ஜாமீன் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அந்த ஜாமீன வச்சு அவனால எதுவும் பண்ண முடியாது. திருப்பியும் அவன கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டு விசாரணை பண்ணும்போது, திருப்பியும் நீ வந்து அவன வாபஸ் வாங்காம இருந்த அப்டின்னா, அவன் ஜெயிலுக்கு போயிடுவான் பாக்கியா. நீ தயவுசெய்து அத மட்டும் வாபஸ் வாங்கிடு அப்டிங்கிற மாரி, ஈஸ்வரி திருப்பியும் இங்க பாக்கியா கிட்ட கேஸ் வாபஸ் வாங்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா, இங்க பாக்கியா வந்துட்டு கேஸ் வாபஸ் வாங்குற மாரி தெரியல. திருப்பி இங்க பாக்கியா சொல்லிர்றாங்க. "அத்த நீங்க இந்த மாரி என்கிட்ட பேசுறது இதான் கடைசியா இருக்கணும். நீங்க இதுக்கு மேல அவர் கேஸ் வாபஸ் வாங்கணும் என்கிட்ட பேசுனீங்க அப்டின்னா, கண்டிப்பா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். எங்க வீட்ல நீங்க இருக்க புடிக்கல அப்டின்னா, நீங்க கிளம்பி போயிடலாம். நீங்க போய் உங்க பையன் கூட இருந்துடலாம்" அப்டிங்கிற மாரி பாக்கியா எப்பவுமே சொல்லாத இந்த விஷயத்த இங்க ஈஸ்வரிட்ட சொல்லும்போது, ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. என்ன பாக்கியா இப்படிலாம் பேசவே மாட்டா. இப்ப இப்படிலாம் நம்மள சொல்லிட்டாளே அப்படிங்கிற மாரி, ஈஸ்வரி ஒரு சைடு அமைதியா போயிட்டு சோபால உட்காந்துர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியாவும் கிளம்பி போயிர்றாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இனியா வந்துட்டு ஒரு யோசனை வருது. இது எல்லாத்தையுமே காரணம் அந்த ராதிகா தான். அவங்க வந்துட்டு அப்பாவ 2வது தரமா கல்யாணம் பண்ணும்போது தான் இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் வந்திருக்கு. அவங்க இல்ல அப்படின்னா, நம்ம இருந்த வரைக்கும் எவ்வளோ அமைதியா இருந்தோம். இப்போ அவங்க வந்ததால இப்ப இவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கு. அதனால தான் அப்பா வந்துட்டு அம்மா மேல இவ்வளோ கோவப்பட்டு பேசிட்டு, பழிவாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சுத்திட்டு இருக்காரு. நம்ம போயிட்டு அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டு பேசுவோம் அப்படி சொல்லிட்டு, இங்க இனியா கிளம்பி போயிட்டு, அங்க ராதிகா கிட்ட பேச கிளம்பி போறாங்க. அந்த டைம்ல கோபி வந்து வீட்ல இல்ல. கோபி வந்துட்டு கேஸ் விஷயமா பேசுறது வக்கீல பார்க்க போயிருக்க டைம்ல, இங்க இனியா கிளம்பி ராதிகாவ பார்க்க தான் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போகும்போது தான், அங்க ராதிகாவோட அம்மா இனியாவ பார்த்துட்டு, "என்ன உங்க அம்மா பண்ண பிரச்சனை போதாதுன்னு, இப்ப நீ வேற பிரச்சனை பண்ண வந்திருக்கியா?" அப்படிங்கிற மாரி இனியாவ பார்த்துட்டு ராதிகாவோட அவங்க அம்மா கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இனியா வந்துட்டு, "நான் உங்ககிட்ட பேச வரல. நான் ராதிகா அவங்ககிட்ட பேசணும். நான் அவங்ககிட்ட பேசணும். கொஞ்சம் வழி விடுங்க" அப்படி சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போயிட்ட பிறகு தான் இங்க ராதிகா வந்துட்டு சோபா மேல உட்காந்துட்டு இருக்காங்க. சோபா மேல உட்காந்து இனியாவ பார்த்த உடனே இங்க ராதிகா எழுந்து நிக்கிறாங்க. எந்த உடனே இங்க இனியா வந்துட்டு, "நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படிங்கிற மாரி சொல்லவும், இங்க ராதிகா வந்துட்டு, "என்ன பேசணும்?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அப்பதான் இனியா வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி, "நீங்க எங்க அப்பாவோட வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி, எங்க அம்மாவும், எங்க அப்பாவும் சண்டை தான் போடுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு பிரச்சனை வராது. நீங்க எப்ப அவர கல்யாணம் பண்ணீங்களோ, அப்பலருந்து எங்க அம்மாவ ஏதோ பழி வாங்கணும், ஒரு எதிரி மாரி பார்த்துட்டு இருக்காரு. நீங்க எதுக்கு எங்க அப்பாவோட வாழ்க்கையில வந்தீங்க? நீங்க கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்கலாம்ல. நீங்க எதுக்கு தேவையில்லாம அப்படி பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, அவர் ஏற்கனவே முதல் கல்யாணம் பண்ணியிருக்காரு" அப்படி சொல்ட்டு. "நீங்க எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பண்ண தப்பால தான் இப்ப இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. உங்க மேல தான் எல்லா தப்பும் வருது. அது மட்டும் இல்லாம, இப்போ இவரு இந்த அளவுக்கு பழி வாங்க துடிக்கிறாரு அப்படின்னா, இது நீங்க இருக்கிற தைரியத்துல தான். நீங்க எப்போ எங்க டாடியோட வாழ்க்கையில வந்தீங்களோ, அப்பவே எல்லாமே போச்சு. நீங்க தயவுசெய்து எங்க டாடியோட வாழ்க்கையிலேருந்து போயிடுங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை பெருசாயிட்டே தான் போகும்." அப்படிங்கிற மாரி இனியா ஒரு சரி எங்க ராதிகாவ பார்த்து கேட்டு விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்க ராதிகா உட்காந்துறாங்க சோபா மேல. உட்காந்து ராதிகா ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. "நான் என்ன பண்ணேன் அப்படி? இவரு நல்லவரு தெரிஞ்சே நான் கல்யாணம் பண்ணேன்.
இவரு இப்படியாப்பட்டவர் தெரிஞ்சிருந்தா நான் ஏன் இவர கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாரி ஒரு சிறு ராதிகா வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகாவோட அவங்க அம்மா வந்துட்டு, "நீ ராதிகா நீ அவ சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காத. அவ அதெல்லாம் பாக்கியா பண்ற வேலை அதெல்லாம். நீ அதெல்லாம் கண்டுக்காத" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கிட்ட சொல்லவும், இங்க ராதிகா கோவப்பட்டு, "அம்மா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. எனக்கு வந்துட்டு இவரோட வாழ்க்கையில இருக்கவே புடிக்கல. நான் இவர விட்டு போயிடலான்னு தான் இருக்கிறேன். நான் இவர டிவோர்ஸ் பண்ண போறேன்" அப்படிங்கிற மாரி ராதிகா பேசவும், இங்க ராதிகாவோட அம்மா வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, "என்ன ராதிகா சொல்ற? நீ யோசிச்சு தான் பேசுறியா? இப்படிலாம் பேசாத. மாப்பிள வந்து ரொம்ப நல்லவரு தான். எல்லா விஷயமும் பண்ணது அந்த பாக்கியா தான். அந்த பாக்கியா பண்ண வேலையால தான் இப்படிலாம் நடக்குது நம்ம குடும்பத்தில. அவர நம்ம சும்மா விடக்கூடாது" அப்படின்னு சொல்லவும், இங்க ராதிகா வந்துட்டு, "அம்மா தப்பெல்லாம் வந்துட்டு அவங்க மேல இல்ல. என் மேல தான் தப்பு. நான் இருக்கிற தைரியத்தில தான் இந்த கோபிநாத் இப்படிலாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு. நான் இல்ல அப்படின்னா இவரு இப்படிலாம் பண்ண மாட்டாரு." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா பேசவும், உடனே ராதிகாவோட அம்மா வந்துட்டு, "ராதிகா அப்படிலாம் பேசாத ராதிகா. இது ரொம்ப தப்பு. மாப்பிள்ளைக்கு நம்மள விட்டா வேற யாரும் இல்ல. அவருக்கு நம்ம தான் இருக்கிறோம். நம்ம தான் அவருக்கு ஆதரவா இருக்கணும்." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகாவோட அம்மா ராதிகா கிட்ட சொல்ல, "அம்மா நீ கொஞ்ச நேரம் அமைதியா என்ன தனியா விடும்மா. நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு." அப்படி சொல்லிட்டு, இங்க ராதிகா அவங்க அம்மாகிட்ட சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்ப சொல்லிறாங்க. இந்த விஷயத்தலாம் தெரிஞ்சுட்டு இங்க எழில் வந்துட்டு கிளம்பி இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு வராரு. எழில் வந்தவுடனே பாக்கியாவ பார்த்து பேசுறாரு. "அம்மா என்னம்மா பிரச்சனை? அந்த ஆள் வந்துட்டு வீட்ல ஏதோ பிரச்சனை பண்ணானாமா? எதுக்கும்மா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்? எதனா சொல்லிட்டு போனானா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "ஏய் நீ எதுவும் இதெல்லாம் தலையிடாத. அவரு ஏதோ பண்ணிட்டு போறாரு. நம்ப பண்றத பண்ணிக்கலாம். சட்டம் வந்துட்டு அத பார்த்துக்கும். நம்ம கம்ப்ளைண்ட் குடுத்துறோம்ல. அது நடக்குது நடக்கட்டும். நம்ம எதுவும் போய் தேவையில்லாம எதுவும் பண்ணிக்காத" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா வந்துட்டு எழிலும் சமாதானப்படுத்தி வீட்லயே உட்கார வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் எழில் வந்துட்டு செழியன பார்த்து, "ஏன்டா செழியா இவ்வளோ விஷயம் நடந்தும் நீ அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி நிப்பியாடா? அம்மா வந்து தனி மரமா நிக்கிறாங்கடா. அவங்க மேல எந்த தப்பும் இல்லடா. நீ ஃபர்ஸ்ட்டு உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றத நிப்பாட்டுடா." அப்படிங்கிற மாரி இங்க செழியாவ பார்த்து எழில் வந்து திட்டிட்டு இருக்காரு. பதில் செழியனும் வந்துட்டு, "டேய் எழிலு உனக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. இது நம்ம கேஸ் குடுத்ததால தான் இவ்வளோ பெருசா வந்து நிக்குது. நம்ம கேஸ் வாபஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நடக்காது." அப்படிங்கிற மாரி திருப்பியும் செழியன் வந்துட்டு இதையே சொல்லிட்டு இருக்காரு.